ஆனா இத நான் முன்னு பின்னு பேசுற ஆள் நான் கிடையாது. இதற்கு கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி அகில இந்திய தலைவி, அவங்க மகளிர் அணியினுடைய அகில இந்திய தலைவி திரு வானதி அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். காரணம், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது கட்சியினுடைய கருத்து தான். அதன் பின்னாடி அண்ணாமலை என்ன நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாலும் கூட அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியினுடைய கருத்து வருத்தம் தெரிவித்த பிறகு அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதற்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. அதே நேரத்தில் சகோதரர் விஜய் அவர்கள் மாற்று அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே ஒரு திக் ஸ்கின் தேவைப்படுகிறது. இன்னைக்கு கூட என் மனைவியை பத்தி கிராஸ் எக்ஸாமினேஷன் பேசுறப்பவே சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டித்தான் சில இடத்துல நம்ம செல்ல வேண்டியது இருக்குது. சரியா தப்பா எனக்கு தெரியலீங்கன்னா that is a problem with politics. அரசியலுடைய அடிப்படை பிரச்சனையே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை முட்டு சந்தியில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றோம். இது அடிப்படை பிரச்சனை. அதனால் திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களாக இருக்கட்டும், பக்குவப்பட்டு இதெல்லாம் கடந்து போவார்கள் என்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் நயினார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மூத்த அரசியல்வாதி, ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி, அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். நீண்ட நெடிய அரசியல் பயணம் அவருக்கு இருக்கு. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அகில இந்திய மகளிர் அணி தலைவி கட்சியின் சார்பாக வருத்தம் தெரிவித்ததோடு இந்த பிரச்சனை முடிந்ததாக நான் நினைக்கின்றேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது அட்டென்ஷனை ஷிஃப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன். ஆனா இத நான் முன்னு பின்னு பேசுற ஆள் நான் கிடையாது. இதற்கு கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி அகில இந்திய தலைவி, அவங்க மகளிர் அணியினுடைய அகில இந்திய தலைவி திரு வானதி அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். காரணம், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது கட்சியினுடைய கருத்து தான். அதன் பின்னாடி அண்ணாமலை என்ன நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாலும் கூட அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியினுடைய கருத்து வருத்தம் தெரிவித்த பிறகு அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதற்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. அதே நேரத்தில் சகோதரர் விஜய் அவர்கள் மாற்று அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே ஒரு திக் ஸ்கின் தேவைப்படுகிறது. இன்னைக்கு கூட என் மனைவியை பத்தி கிராஸ் எக்ஸாமினேஷன் பேசுறப்பவே சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டித்தான் சில இடத்துல நம்ம செல்ல வேண்டியது இருக்குது. சரியா தப்பா எனக்கு தெரியலீங்கன்னா that is a problem with politics. அரசியலுடைய அடிப்படை பிரச்சனையே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை முட்டு சந்தியில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றோம். இது அடிப்படை பிரச்சனை. அதனால் திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களாக இருக்கட்டும், பக்குவப்பட்டு இதெல்லாம் கடந்து போவார்கள் என்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் நயினார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மூத்த அரசியல்வாதி, ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி, அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். நீண்ட நெடிய அரசியல் பயணம் அவருக்கு இருக்கு. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அகில இந்திய மகளிர் அணி தலைவி கட்சியின் சார்பாக வருத்தம் தெரிவித்ததோடு இந்த பிரச்சனை முடிந்ததாக நான் நினைக்கின்றேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது அட்டென்ஷனை ஷிஃப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன்.